வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் ஜோராக பழப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 எண்ணெய் வெட்டி வச்சுக்கலாம். 2 எண்ணெய் வெட்டி சாதம் வச்சாச்சு. அடுத்து இன்றைக்கி வெள்ளைக்கிழங்கா மீன் கிடச்சிது. அதில் ஒரு 5-6 மீன் போட்டு குழம்பு வச்சுட்டு ஒரு 5-6 மீன் வறுத்துருக்குறோம். அதில் ஒரு 2 பீஸ் வச்சுக்கலாம். வறுத்த மீனில் ஒரு 2 பீஸ் வச்சுக்கலாம். அடுத்து மீன் குழம்பு சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், வேணுன்றவங்க கேளுங்க, அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். சூப்பராக வச்சுருக்கிறேன் மீன் குழம்பு. அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, மீன் ஜம்முன்னு இருக்குது. மீன் குழம்பு ஜம்முன்னு வச்சுருக்குறேங்க. இதில் பெங்களூரில் இப்போ மீன் கிடைக்கிது, தடைபிடி காலத்தில் கூட. எங்கள் ஊர்லேயே மீன் கிடைக்காதுங்க. இது சூப்பரான மீன், நல்லா கிடச்சிருக்கு. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த வெள்ளைக்கிழங்கா மீன் ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். அடுத்து பீன்ஸ் பொரியலுங்க. இது எனக்காக, அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக பீன்ஸ் பொரியல் கொஞ்சம், அதுவும் ஒரு கொஞ்சம் வச்சுக்கலாம் இதில். அடுத்து இது மாட்டேங்க, அதனால் குழம்பு கூட்டி தாளித்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 கரண்டி காரக்குழம்பாக மீன் போடாததுக்கு முன்னாடி எடுத்துக்குவேன். இது மாதிரி யார் யார் செய்வீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து அஸ் யூஷுவல் எப்பயும் போல் மிளகு ரசம் ஊற்றுறப்பா. எப்பயும் போல் மிளகு ரசம் ரொம்ப ஜோராக வச்சுருக்கேன் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், போட்டுக்கலாம். சாரிங்க, எனக்கு வர மாட்டுது, கற்றுக்கிறேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் மாம்பழம். இன்றைக்கி 2 ரக மாம்பழங்க, 2மே அருமையாக இருக்கும். இதில் ஒரு பீஸ், இதில் ஒரு பீஸ் வச்சுக்கலாம். அதுதான் இன்றைய சமையலுங்க. இன்றைய சமையல் எங்கள் வீட்டில் தூயமல்லி அரிசி சாதம், வெள்ளைக்கிழங்கா மீன் போட்டு மீன் குழம்பு, 2 வெள்ளைக்கிழங்கா மீன் வறுவல், கொஞ்சம் பீன்ஸ் பொரியல், கொஞ்சம் ரசம், மிளகு ரசம். இவ்வளோதாங்க எங்கள் சமையல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.